இந்த செய்தியில ஒருத்தரை பாம்பு கடிச்சிருக்கு. அந்த கடிச்ச பாம்பை அவரு அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்படி கொண்டு வரலாமா அப்படின்னா தேவையே இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம நாட்டுல நஞ்சு பாம்பு கடிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மருத்துவம் தான் இருக்கு. ஸோ எந்த பாம்பு கடிச்சாலும் நமக்கு அந்த மருத்துவத்தின் மூலம் தான் நமக்கு மருந்து தருவாங்க நமக்கு. ஸோ அதனால பாம்பு கொண்டு வரணும் எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க பாம்பு கடிச்சுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த கடிச்ச பாம்பை தேடும் போது அதே பாம்பு மறுபடியும் கடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர அந்த இடத்துல வேற ஏதாவது பாம்பு இருந்தா அதுவும் நம்ம கடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர நம்ம அந்த பாம்பை தேடும் போது அங்க நம்ம தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்க பாம்பு கடிச்ச உடனே கூட ஒரு நம்பிக்கையான ஆளை கூட வச்சுக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் பக்கத்தில் உள்ள ஜிஹெச்சுக்கு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போனா ரொம்ப ரொம்ப நல்லது. இதே செய்தியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பாம்பை காட்டி இது கட்டுவிரியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மை என்னன்னா, கட்டுவரையன் மாதிரி தோற்றமளிக்கக்கூடிய நஞ்சு இல்லாத வெள்ளிக்கோள் வரையன் பாம்பு ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கனால மக்கள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி இந்த பாம்பை தவறுதலா அடிச்சு கொண்டுடுறாங்க. இந்த வெள்ளிக்கோள் வரையன் பாம்பை நம்ம கடிச்சாலும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. இது கட்டுவரைங்கிறது நல்ல கருப்பு கலர்ல கழுத்துல இருந்து கொஞ்சம் கீழே தள்ளி டபுள் கோடா உடம்பு ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுவே வெள்ளிக்கோள் வரையன் பாம்புக்கு கழுத்துல இருந்து வெள்ளைக்கோடுகள், அதுவும் ஒரு வெள்ளைக்கோடுகள் கேப் விட்டு நல்லா பட்டையா பழுப்பு கலர்ல இருக்கும். இந்த ரெண்டு பாம்புக்குள்ளே வித்தியாசங்கள் இதுதான். இதை வச்சு எது கட்டுவரையன் எது வெள்ளிக்கோள் வரையன்னு சொல்லிட்டு ஈஸியா அடையாளப்படுத்திக்கலாம்.